ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு மிகச்சிறந்த தலைப்பு. ஒரு விஷயத்தை ஒரு ஆய்வுக்குரியதாக நோக்கி அவசியம் தெரிந்திருக்க வேண்டிய விஷயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருபாலருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமும் இருக்கு. அது என்னன்னா முகூர்த்தம். முக்கியமாக தாலி கற்ற நேரம் எது? முகூர்த்தம்னா 1.5 மணி நேரம் வச்சுக்கலாம், 3.25 நாழிகை. அதில் எந்த காலகட்டத்தில் முகூர்த்தம் அமைக்க வேண்டும்? அந்த காலத்தில் எல்லாம் கிராமத்தில் இருக்கிறவா அஸ்ட்ராலஜர்ஸ், பண்டிதாள் முகூர்த்தம் கட்டுறது அப்படின்பா. இப்போ யாரும் முகூர்த்தம் கட்டுறது இல்லை. ஒன்றா கேலண்டரை பார்க்குறா, இல்லை பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கிறதே அனுசரிச்சுக்கிறா. மோஸ்ட்லி நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமையை தான் தேடுறா. அது சரியல்ல. அவளுடைய நட்சத்திரப்படி ஆண் பெண் இருபாலரிலே ஒருவருக்காவது தாராபலன் இருக்கணும், சந்திரபலன் இருக்கணும். தாராபலம் ததேவா வித்யாபலம் ததேவா அப்படின்னு ஸ்லோகமே இருக்கு. தாராபலன் சந்திரபலன் பார்த்து தான் முகூர்த்தம் வைக்கணும். பஞ்சக சுத்தி இருக்கணும். இப்படி நிறைய விஷயம் இருக்கு. ஒரு முகூர்த்தத்தை அமைக்கிறதுன்னா ரொம்ப விஷயம் இருக்கு. இப்போ பொதுவாக இப்போ என் தொடங்கி பல ஜோசியரிடத்திலே போகிற பொதுமக்கள் வந்து உட்கார்ந்த உடனே, சுவாமி என் பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம், முகூர்த்தம் தேதி குறிக்கணும்பா. சரின்னு நாம் பேப்பர் பஞ்சாங்கம் எடுத்து வைக்கிறதுக்குள்ள, சுவாமி இந்த தேதியிலிருந்து இந்த தேதிக்குள்ளே வச்சுடுங்கோம்பா. லாக் பண்ணிவிட்டாளா? சரின்னு திரும்பியும் அப்படியே இண்டெக்ஸை பார்த்து தேர்வு பண்ணுறச்சே ஒரு வார்த்தை சொல்லுவா பாருங்கோ, ஹார்ட் அட்டேக்கே வந்துடும். பிரம்ம முகூர்த்தமாக குறித்து கொடுங்கோம்பா. அவளே சொல்லுவா. அப்போ முகூர்த்தத்தை தான் நீ முடிவு பண்ணிவிட்டியே, தேதியையும் நீ முடிவு பண்ணிவிட்ட, முகூர்த்த காலகட்டத்தையும் நீ ஏன் முடிவு பண்ணிவிட்ட? அப்போ நான் எதுக்கு அஸ்ட்ராலஜர்? குருஜி எதுக்கு? அவசியமே இல்லையே. இந்த வேலையை நீ வீட்டிலையே பண்ணிட்டு இருக்கலாமே. நல்லதோ கெட்டதோ அதுக்கு வரக்கூடிய தண்டனை உனக்கே சேரும் இல்லையா? நீ தப்பு பண்ணிவிட்டோ, அஸ்ட்ராலஜரை தப்பு சொல்கிறேன். ஜோசியர் தப்பாக குறிச்சுட்டார், அவர் குறித்த நேரம் சரியில்லைன்னு நீ சொல்கிற. ஆனால் அவர் அதை செய்யலை. ஒரு ஜோதிடத்தில் போய், ஐயா இது என் பெண் அல்லது என் மகன் ஜாதகம், டேக் யுவர் ஓன் டைம், அடுத்த வாரம் வர்றேன், நீங்கள் விஸ்ராந்தியாக ஹாப்பி மூடல் இருக்கிறச்சே ரிசர்ச் பண்ணி ஒரு நல்ல முகூர்த்தமாக குறித்து கொடுங்கோ. 2 கிடைச்சாலும் சந்தோஷம், ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லை கிடைக்கலையா, 1 தான் கிடைக்கிறதா, உங்கள் வழிக்கு நாங்கள் வர்றோம். ஜோதிடர் குருஜி அஸ்ட்ராலஜினுடைய சௌகரியத்துக்கு நாங்கள் வர்றோம், நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிறவன் தான் ஜெயிக்கிறான். அஸ்ட்ராலஜர் ஃபீஸ் வாங்குறார், நம்ம பேச்சை கேட்கணும், அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு வேறு மாதிரி போனாலும் பார்க்கணும், அர்த்தராத்திரியில் ஃபோன் பண்ணி சந்தேகம் கேட்டாலும் பதில் சொல்லணும். இப்படி தன்னை ராஜாவாக நினச்சிண்டு அஸ்ட்ராலஜரை சேவகனாக நினைக்கிற வாழ்க்கை தான் துக்கம் ஜாஸ்தி. அஸ்ட்ராலஜரை ஒரு குருவாக நினைக்கணும், வழிகாட்டியாக நினைக்கணும், பெரியவரா. அந்த சப்ஜெக்டில் அவர் மிகப்பெரிய மெச்சூரிட்டி உள்ளவருங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி அணுகிறது இல்லையே யாரும். தேதியும் இவாளே சொல்லுவா, பிரம்ம முகூர்த்தத்தில் குறிங்கோ. நாங்கள் குறிக்கிறது ஒன்றுமே இல்லையே. வாசகம் வேணால் எழுதாம், இந்த வருஷம் இந்த மாதம் இன்ன தேதி இன்ன கிழமை, இங்கிலீஷ் டேட்டு, யோகம் கரணம். அப்போ அந்த நேரத்தில் என்ன லக்னம் விடுறதுன்னு மட்டும் கணிச்சு வைங்கோ. காலம்பரை 5 to 6 சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த அதிகாலை நேரத்தில் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய தப்பு லோகத்திலேயே இல்லை. வெட்ட வெடிக்காலே தாலி கட்டுறது. இவன் வேற கோவிலில் செய்வான், அதை மண்டபத்தில் கூட செய்ய மாட்டான், கோவிலில் செய்வான். ஏதாவது ஒரு கோவிலில் கல்யாணம். இந்த கோவில் அர்ச்சகர் எப்போ வருவார்,
அவரே 4:30 மணிக்கு தான் வருவார். அவர் கோவிலை திறந்து பழைய பூ, முதல் நாள் பூவெல்லாம் எடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒரு புது பூவாவது போட்டு விளக்கேற்றி ஒரு அரை மணி நேரம் ஆதி காலை பூஜையை அவர் பண்ணின பிறகுதானே அவர் புரோகிதம் பண்ண வர முடியும். அவர் என்ன பண்ணுவார்? கதவை திறப்புவார், விளக்கு போடுவார், வெளியே வந்துடுவார். அந்த மகா மண்டபத்தில் ஏதோ செஞ்சு வச்சிருப்பார், இவாளை உட்கார வைப்பார். சில கோயிலில் நின்றுண்டே தாலி கட்டி விட்றான். 10 முகூர்த்தம் 20 முகூர்த்தம் கும்பலாக இருப்பாள். ரொம்ப விசேஷமாக பிராபகாண்டமாக இருக்கிற கோவிலில் அப்படி தான் நடக்கிறது. 10 பேர் 30 பேர் 10 பேர் 30 பேர்னு சேர்ந்து நிற்பா. மேளம் வாசி, தாலி கட்டு ஆச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, நேராக மண்டபத்துக்கு விருந்துக்கு வந்துடுவா. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பு. அதிகாலை நேரத்தில் தாலி கட்டக்கூடாது. அதிகாலையில் என்ன பண்ணணும்? தூங்கி எழுந்து மல ஜல விசர்ஜனம் பண்ணணும், ஸ்நானம் பண்ணணும். நித்திய ஆக்னீகிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நித்திய கர்மானுஷ்டானம் அவளுடைய குல சமூக சமுதாயத்துக்கு ஏற்ப நெற்றிக்கிட்டு கொண்டு, வஸ்திரம் தரிச்சுண்டு நெற்றிக்கிட்டு கொண்டு பூஜை பண்ணுறவாளோ, ஜபம் பண்ணுறவாளோ, கோயிலுக்கு போகிறவாளோ, பிரார்த்தனை பண்ணுறவாளோ காலை கடன்களை முடிக்கணும். காலை கடன்கிறது லெட்ரின் பாத்ரூம் கிடையாது, அதுவும் சேர்த்து தான். எல்லாமே காலை கடன்கள். ஒரு முகூர்த்த காலம் 1.5 மணி நேரம் ஆகிடும். இன்னும் பூஜை ஜபம் மடி ஆச்சாரம் உள்ளவாளுக்கு காலம்பரை 7:30 மணி ஆகிடும். பொதுவாக முகூர்த்தம் அப்படின்னா மினிமம் 7:30 மணிக்கு மேலே முகூர்த்தம் வைக்கணும். சில நாளையில் அது கிடைக்காதுன்னு வச்சுப்போம், அது கிடைக்கிற அன்னைக்கு வைக்கணும். பொதுவாக வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விருந்துக்கு நல்ல நாள் கிடையாது. வியாழனும் ஞாயிறும் முதல் விருந்து கூடாதும்பா. இவ அன்னைக்கு தான் விருந்து போடுறான். திங்கள் புதன் வெள்ளி அப்படிங்கிறா. குர்வந்தி சோமபுதேன்னு சொல்லியிருக்கா. பொதுவாக எல்லா நல்லதுக்கும் திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் ரொம்ப நல்லதும்பா சாஸ்திரத்தில். அதனால லீவு கிடைக்காது சார். எங்கள் குழந்தைகளோ ஒருத்தர் ஃபாரினில் இருக்கார், அவன் வர்ற அன்னைக்கு தான் முகூர்த்தம் பா. சில பேர் அவன் ஒருத்தனுக்காக இங்கே ஊரே காத்துட்டு இருக்கணும். அது முகூர்த்தம் தள்ளி போகும். தாராபலன் சந்திரபலன் கிடைக்காது. ஏதோ ஒரு லீவு நாளாக இருக்கும், மண்டபம் கிடைக்காது. சில பேர் வருவா, சில பேர் வரமாட்டா. இந்த ஒருத்தன் சௌரியத்துக்காக அந்த காரியமே தடைபட்டு நிற்கும் அல்லது தப்பாக நடந்தது. அதெல்லாம் செய்யப்படாது. முதலையே இன்டிமேஷன் 3 months பேக்கே கொடுத்துடணும். இந்த நாளில் நீ வா, வரணும்னு இருந்தா வா, இல்லை இங்கிருந்து வீடியோ அனுப்புகிறோம் பார்த்துக்கோ. நீ சௌரியமாக ஒரு நாள் வந்து ஆசீர்வாதம் பண்ணு. வேறு வழி இல்லையே. அஸ்ட்ராலஜின்னு எடுத்துட்டா அதுக்கு தான் ப்ரியாரிட்டி. சாஸ்திரம் என்ன சொல்கிறது, பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது, முகூர்த்த நிர்ணயம்னு ஒன்று இருக்குது, முகூர்த்த விதானம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, முகூர்த்த மாலான்னு ஒரு கிரந்தம் இருக்குது. இதில் எல்லாம் விசாரமாக விலாசமாக சொல்லியிருக்கா, விஸ்தாரமாக சொல்லியிருக்கா. ஆமாம், அதனால தாலி கட்டுற நேரம் பிரம்ம முகூர்த்தம் செய்யக்கூடாது. ஏன்னா இவா ராத்திரி வெடிய தூங்காமல் ஏதோ கற்பனையில் இருப்பாள், அல்லது வேலை செஞ்சுட்டு இருப்பாள், அல்லது பரபரப்பாக இருப்பாள். ஒரு 4 மணி நேரமாவது தூங்க விடணும் இல்லையா? அதான் 6 மணிக்கு எழுந்து 7:30க்குள்ளே தயாராகி 7:30 மணிக்கு மேலே முகூர்த்தம் வச்சுன்னா நல்லது. இந்த 9 to 10ங்கிறது ரொம்ப நல்ல முகூர்த்தம். காலையில் வர்றவாளுக்கெல்லாம் ஒரு டிஃபனை போட்டு உட்கார வச்சுட்டா வா உட்காருவா. அதுக்கப்புறம் முகூர்த்தம், அதுக்கப்புறம் தொடர்ந்து நிகழ்வுகள். அபிஜித் முகூர்த்தம் ரொம்ப நல்லது. ஒவ்வொரு நாளும் திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 3 கிழமை வர்ற நாள் மட்டும் அபிஜித் முகூர்த்தத்தில் கல்யாண முகூர்த்தம், விவாக முகூர்த்தம், திருமணம், திருக்கல்யாண வைபவம், தாலி கட்டுறது, மாங்கல்ய தாரணம்னு சொல்லுவா. அந்த தாலி கட்டுற வைபவத்தை நடத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் முடியலையா 6 to 7:30 வைங்கோ. ஆஃபீஸுக்கு போகணும், பர்மிஷன் இல்லை, நான் இதுக்கும் வரணும் அங்கேயும் போகணுங்கிற சில பேர் இருப்பா. அட்லீஸ்ட் 6 to 7:30 வைங்கோ. சரியா? அது 6 to 7:30 திங்கள் புதன் வெள்ளி 3க்குமே நன்னா தான் வரும். ராகு காலய மகண்டமெல்லாம்
வராது. நல்ல ஹோரையாகவும் இருக்கும். திங்கக்கிழமை அன்னைக்கு 6 to 7 சந்திர ஹோரை, 6 to 7க்குள்ளே பண்ணுங்க. புதன்கிழமையா 6 to 7க்குள்ளே பண்ணுங்க, 7:30 வரலும் நல்லா இருக்கு. வெள்ளிக்கிழமையா 6 to 8 வரலும் கூட நல்லா இருக்கு, பண்ணலாம். அதில் முகூர்த்தம் வைக்கிறது அப்படிங்கிறது பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை பண்ண மாட்டா. வியாழக்கிழமை காலையில் 6 to 7:30 யமகண்டம், 7:30 to 9 ஹோரை சரியில்லை. வியாழக்கிழமை பண்ணலாம், 9 to 10 பண்ணலாம், சரியா? அதேமாதிரி ஞாயிற்றுக்கிழமையா மத்தியானம் 11 to 12 அல்லது 7:30 to 10 பண்ணலாம். 7:30 to 10 அல்லது 11 to 12. அந்த லக்னம் 2ஆம் இடமும் 8ஆம் இடமும் சுத்தமாக இருக்கணும். 2, 8ல் குரு இருக்கக்கூடாது. வேற எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம். லக்னத்திலிருந்து 2லோ 8லோ குரு இல்லாத மாதிரி அதெல்லாம் அஸ்ட்ராலஜர் பார்த்துப்பார். அதெல்லாம் உங்கள் கதையில் கிடையாது. நீங்கள் அஸ்ட்ராலஜரை நம்பணும், சாஸ்திரம் படித்தவாளை நம்பணும். சார் இந்த டைமில் முகூர்த்தம் குறித்து கொடுங்க. எடுத்த உடனே எனக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் தாலி கட்டிட்டு நீ என்ன பண்ண போகிற 24 hours? அவள் பாவம் குழந்தைள், அவள் கல்யாணம் எப்போ பண்ணி வைக்கிறாளோ பண்ணிப்பா. அவள் காத்துன்னு இருப்பா ரெடியா. நீ அர்த்தராத்திரில் பண்ணால் கூட பண்ணிப்பா. நீ சொல்லணும் பெரியவாள்னு வீட்டில் இருக்கிறவா இந்த மாதிரி சார் நான் யூடியூப்பில் பார்த்தேன், தாலி கட்டுற நேரம்ங்கிற தலைப்பில் நன்னா சொல்லியிருக்கார். தயவு செய்து ஒரு அஸ்ட்ராலஜரை போய் கேட்போம், இவர் சொன்னது சரிதானான்னு கேட்டுட்டு கூட செய்யுங்க. நான் சொல்லித்தான் நீங்கள் செய்யணும்னு இல்லை. உங்கள் ஊரில் உங்கள் வீதிக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு அஸ்ட்ராலஜர் சரி இவர் சொல்லி இருக்கிறது கரெக்டா அப்படின்னு கேட்டுட்டு சொல்லுங்க. ஒரு பேசிக்கல் நாலேஜ் இருக்கிற ஆளுக்கு உங்களுக்கே புரியும் அடியேன் சொல்கிறது சரின்னு. அதனால தயவு செய்து யாரும் பிரம்ம முகூர்த்தத்தில் தாலி கட்டாதீங்கோ. 6 to 7:30 மத்தியம பலன், 7:30 மணிக்கு மேலே செய்கிறது உத்தம பலன். அபிஜித் முகூர்த்தத்தில் பண்ணுறது மகாபலன். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு கிருஷ்ண பரமாத்மாவுக்கெல்லாம் அப்படிதான் அபிஜித் முகூர்த்தத்தில் மைத்திரம்ங்கிறதான முகூர்த்தத்தில் கல்யாணம் ஆச்சுன்னு தான் பாகவத ராமாயணங்களில் எழுதி வச்சிருக்கா. நீங்கள் எந்த சமூகத்தார் சமுதாயத்தார் நீங்கள் யாரேதான் ஆயிடுக, சாஸ்திரத்தை நீங்கள் மதிக்கிறவாளா இருந்தா தயவு செய்து என் வார்த்தையை மதித்து என் வார்த்தையை ஏற்றுண்டு அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி 1க்கு 2 பேர்கிட்ட கேட்டு தயவு செய்து நல்ல முகூர்த்த காலங்களில் தாராபலன் சந்திரபலன் இருக்கிற நேரத்தில் ராசி கட்டத்தில் அவாஜாதகத்துக்கும் விவாஜாதகத்துக்கும் யோகங்கள் நல்லா இருக்கிற போது, தாராபலன் சந்திரபலன் இருக்கிற போது, வித்யாபலம் தெய்வபலம் இருக்கிற போது நீங்கள் முகூர்த்தங்களை அமைக்கணும்னு நான் விஞ்ஞாபனம் பண்ணிக்கிறேன். நல்லதே நடக்கும், நடக்கட்டும், இறைவன் நடத்தி வைப்பார் என்று நன்றியுடன் வணங்கி விடைபெறுகிறேன்.